இன்னைக்கு டிஏ கொடுன்னு முன்னாள் ஆட்சியாளராக இருந்த எடப்பாடி அவர்களும் ஓபி அவர்களும் டிஏ ஓய்வுபெறுத்தவரை கொடுன்னு சொல்றாங்க. அந்த கருணை எஜமானங்கள் தான் 8 தடை சட்டத்தை போட்டு இனி டிஏ கிடையாது, புதிய வேலை வாய்ப்புல அரசு உடைமை கிடையாது, புதிய போக்குவரத்து வாகனம் வாங்கினா அரசு உடைமை கிடையாது, இப்படி தடை சட்டங்களை போட்டுட்டு அவர் வெளியேற்றி பென்ஷன் டிஏ நிறுத்திட்டு போயிட்டார். ஆனா இன்னைக்கு நல்ல மனிதர் மாதிரி அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த இவர் ஸ்டாலின், நான் வந்தா 100 நாள்ல எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருவேன், உங்க பிரச்சனை தான் தீர்ந்துடும், இந்த அரசு தொழிலாளி வஞ்சிக்கிற அரசு, நாம ஆட்சி வந்த உடனே உங்களுக்கு பாலும் தேணுமா ஓடும் என்ற பொய்யை சொல்லி வாக்கு வாங்கி ஒட்டுமொத்த தொழிலாளருடைய பிரச்சனையை தீர்த்துருவேன்னு சொன்னாரு. மேடை தவிர எந்தெந்த மேடையை போதும் ஓய்வு பெற்ற தொழிலாளர் பிரச்சனை முதலில் தீர்ப்பேன்னு சொன்னாரு. ஆனா இதுவரையும் நம்மளுடைய மாநில செயலாளர் பாலகர் கூட 3 முறை பேசிட்டார் போயிட்டு கொடுத்து, கொஞ்சம் பொறுத்துங்க தான் வார்த்தை வருது தவிர தீர்ப்பதற்கான எந்த வழியும் இல்லை. இந்த நிலையில நம்ம ஏராளமான போராட்டம், மாதம் ஒரு போராட்டம் நம்முடைய டிஏவை கேட்டு தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்கிறோம். அதே போல இவர் சொன்னார் 8 தடை சட்டத்தை நீக்கிடுவேன், தனியார் மய கொள்கை கடைபிடிக்க மாட்டேன், மத்தியில் உள்ள மோடி அரசு தான் தனியார் மயம் தாராளமயம் உலகமயத்து நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கு, கார்பரேட் ஆட்சியா நடத்திக்கிட்டு இருக்கு அப்படி சொல்ற ஸ்டாலின் அவர்களே, இப்ப அவர் நடத்துற நிகழ்வு என்னன்னா, போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய வாரிசு குழந்தைகளுக்கு வேலை கொடுன்னு கேட்டா 15% தான் அவங்களுக்கு வாய்ப்பு, அதுவும் கண்டக்டர் டிரைவருக்கு மட்டும்தான் 5%. ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய வாரிசு 5% தான் வேலை, அதையும் நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், வேகண்ட் இல்லை. ஆக இனி வரவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது, அலுவலக பணியாளர் கொடுக்க மாட்டோம், தொழில்நுட்பத்துக்கு கொடுக்க மாட்டோம், ஒன்லி டிரைவர் கண்டிக்கு தான். அதுலேயும் பெண்களுக்கான அந்த ஆண்களுக்கு ஈக்குவலான உயரம் இருக்கணும், அப்பதான் கொடுப்போம். இப்படிப்பட்ட தனியார் மய கொள்கையை கடைபிடிக்கிற இந்த துறையை அழித்து விடுவாரோ என்ற பயமும் நமக்கு இருக்கு. எந்த கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட இந்த பொதுத்துறை நிறுவனம் ஆழமாக வளர்ந்து தமிழக உலகத்திலேயே நாட்டிலேயே மிக சிறப்பான ஒரு சேவை செய்துக்கிட்டு நல்ல வளமான ஒரு போக்குவரத்தை ஜிடிபியை உருவாக்கிய இந்த போக்குவரத்தை அழிப்பதற்கான முயற்சி இருக்கு. நம்ம பென்ஷன் பத்தி இப்ப டிஓ பத்தி கவலைப்படுறோம், ஆனா பென்ஷனுக்கான ஆபத்து இருக்கிறது. இப்பவே 60,000 பேர் பென்ஷன் இல்லாத நபர் இருக்காங்க, ஒரு 30,000 பேர் தான் பென்ஷனுக்கான பணம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா 90,000 பேர் பென்ஷன் இல்லாத நபர்களாக மாற்றப்படும் போது நாம ஏற்கனவே 96,000 பேர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறோம். பற்றாக்குறைக்காக பல விதமான வேலை நடக்குது. கரண்ட் தொழிலாளி உழைச்சான்னா அவருக்கு கொடுக்கிற பயணப்படி ஸ்கூல் சப்சிடி பென்ஷனுக்காக மாற்றப்பட்டதால மாதம் ஒரு நம்ம காசு ஒன்று வாங்குவோம், 10ஆம் தேதி வாங்குவோம், 20ஆம் தேதி வாங்குவோம், 5ஆம் தேதி நம்ம தொழில் இருக்கும் போதுதான். இப்போ அந்த அரியரோ மற்றதோ எதுவுமே தொழிலாளிக்கு எதுவுமே நம்ம மொட்டடியாக முடிச்சுட்டு அது வெவ்வேறு நிலையில மாற்றால பென்ஷன் அப்படி ஓட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சிஏ2டி கோரிக்கை அடிப்படையில் வரவுக்கும் செலவுக்குமான உபரிநிதி கொடுத்தாதான் இந்த பிரச்சனை தீரும். நம்முடைய பென்ஷனுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த ஆபத்தை நாம் உணர்ந்து சிஐடியோடு இணைந்து நாம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போராடக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் ரேவா பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, நாம் தனியே போராடணும், தனித்தன்மையோடு இருக்கணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தனித்தன்மையோடு நடத்தினாலும் கூட அந்த போராட்டம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பில்லை, அரசாங்கம் அசைவில்லை. பார்கெனிங் கெப்பாசிட்டி உள்ள சிஐடி அமைப்போடு இணைந்து நம்முடைய போராட்டத்தை நடத்தும் போதுதான் நாம வெற்றி பெற முடியும், நமக்கான பலன்களை நம்முடைய பென்ஷனை டிஏவை பெற முடியும். ஆகவே ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு